தமிழ் கழுகு. தமிழ்நாட்டுக்கு புது டிஜிபி இல்லைங்கிறதும் பொறுப்பு டிஜிபி தாங்கிறதும் முடிவாயிட்டதா சொல்றாங்க. தமிழ்நாட்டின் காவல்துறை படைத்தலைவர் மற்றும் சட்டம் ஒழுங்கு டிஜிபியா இருக்கிற சங்கர் ஜிவால் 31ஆம் தேதியோடு ஓய்வு பெற போறார். அதே நாள்ல தமிழக காவலர் வீட்டு வசதி கழகத்தோட டிஜிபி சைலேஷ்குமார் யாதவும் ஓய்வு பெறாரு. இவங்களுக்கான பிரிவு உபச்சார விழா சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியத்துல ஏற்பாடாகி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில தமிழ்நாட்டுக்கு புதிய டிஜிபியை நியமிக்காம பொறுப்பு டிஜிபியை நியமிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்கிறதா காக்கி வட்டாரம் சொல்லுது. தற்போது டிஜிபி அலுவலகத்துல நிர்வாக பிரிவு டிஜிபியா பணியாற்றி வர்ற வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபியா நியமிக்கப்பட போறதா செய்திகள் வெளியாகிக்கிட்டு இருக்கு. 1994ஆம் ஆண்டு IPS அதிகாரியான வெங்கட்ராமன் சைபர் குற்றப்பிரிவு, லஞ்ச ஒழிப்புத்துறை, CBCIDன்னு முக்கியமான துறைகள்ல இருந்தவர். எதுக்கும் வளைஞ்சு கொடுக்காதவர்னு பேரெடுத்தவரும் கூட. தேர்தல் நெருக்கத்துல இவரை பொறுப்பு டிஜிபியா போடுறதுல இருக்கிற சிக்கல்களையும் ஆளும் தரப்பு பரிசீலிச்சுக்கிட்டு வர்றதாவும் பேச்சு இருக்கு. நியூஸ் தமிழ் கழுகு.